Hello, vanakkam. Welcome back to my channel. Today's video will be shorter than my usual videos, but the message is very profound. இது ரொம்ப ரீசெண்டாக ஐ ரெட் திஸ் கோட் அண்ட் ஐ ஃபெல்ட் ரியலி குட். எனக்கு அது படித்த உடனே ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருந்தது. எனக்கு அது ஐ ஸ்டார்டட் திங்கிங் அ லாட் அபவுட் மை ஓன் கோல்ஸ் இன் தேட் பர்டிகுலர் வே. எனக்கு அது என்னோடய ப்ரொடக்டிவிட்டிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, என்னோடய மோட்டிவேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, ஃபார் மை டிசிப்ளின், வில் பவர் எல்லாத்துக்குமே. ஸோ ஐ தாட் ஓகே ஐ ஷுட் ப்ராபப்ளி ஷேர் இட் வித் மை வியூவர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டேன். அதுதான் இன்றைக்கி வீடியோவில் வந்திருக்கேன். ஸோ simple quote தான். I'll share the quote first and then we will discuss a little bit. ரொம்ப டீப்பாக ரொம்ப நேரம் இல்லை. Actually this video will be short, but I just want to cover some salient points. So the quote is, don't look at the entire staircase, focus on the step right in front of you. I'll repeat this. Don't look at the entire staircase, focus on the step that is right in front of you. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, பெரிய ஸ்டேர்கேஸ் மொத்தமும் நீங்கள் பார்க்காதீங்க, முன்னாடி இருக்கிற ஒரே ஒரு ஸ்டெப்பில் மட்டும் உங்கள் ஃபோக்கஸ் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்போது நம்மளோட பெரிய ஸ்டேர்கேஸுங்கிறதுனால என்ன மீன் பண்ணுறோம், நம்மளோட இலக்கு. எப்போவுமே நம்ம எல்லாரோடைய இலக்குகள் பெரிய இலக்காக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜிலோ இனிஷியல் ஸ்டேஜிலோ இருந்ததுன்னா அது ஒரு பெரிய மவுண்டன் மாதிரியே நமக்கு தெரியும் இல்லைங்களா. we will feel like it is something unattainably huge. அப்போது அந்த ஒரு 4000 ஸ்டெப் இருக்கிற ஸ்டேர் கேஸ் மாதிரி நம்மளோட இலக்கு முன்னாடி அப்படியே ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும், பெரிய ஒரு ஹைட்டை கிளைம் பண்ணுறதுக்கு. நம்ம அதை பற்றி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, நமக்கு பயம் வரும். இந்த கோல் பார்த்து சந்தோஷம் வரதை விட நமக்கு பயம், ஃப்ரஸ்ட்ரேஷன், நமக்கு இம்பேஷன்ஸ் அண்ட் இது நம்மளால் முடியுமாங்கிற டவுட் வேறு வந்துடும். இந்த டவுட்டெல்லாம் நமக்கு வரும்போது என்னாகும், நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் கம்மியாயிடும். இட் சீம்ஸ் டூ மச். அப்போது நம்ம என்ன பண்ணணும், இந்த பெரிய இலக்கை மொத்தமாக பார்க்காம நம்ம ஜஸ்ட்டு முன்னாடி இருக்கிற அந்த ஒரு ஸ்டெப் மட்டும் பார்க்குறது. அது என்ன அர்த்தம், we will see that with the help of a couple of examples. ஒரு புக்கு மொத்தமாக எழுதணும்னு உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு புக்குனா ஒரு 300 பேஜஸ் எழுதணும், ஒரு கதை வரணும், நல்லா ஸ்டோரி லைன் இருக்கணும், கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கணும், நல்லா லாங்குவேஜ் இருக்கணும், எடிட்டிங் பண்ணணும், பப்ளிஷர் கண்டுபிடிக்கணும். ரொம்ப 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 டிஃபிகல்ட்டு தானே. அது யோசிக்கும் போதே புக் எழுதுறன்ற மோட்டிவேஷன் பாதி போயிடும். அவ்வளோ யோசிக்காமல் நம்மளோட ரைட் நவ் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அது மட்டும் யோசிக்கலாம். மேபி நம்ம கேரக்டருக்கு, மெயின் கேரக்டருக்கு ஒரு பேர், இது மட்டும் கண்டுபிடிக்கலாம். அது மட்டும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக வச்சுருந்தா அது ஒரு பெரிய கஷ்டமாக தெரியாது. அது ரிலேட்டிவ்லி சிம்பிளாக தான் தெரியும். ஒரு 15 கிலோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 15 கிலோ வெயிட் லாஸ்ங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். இது பார்க்கும்போது ஸ்டேர்கேஸ் அப்படி ஹிமாலயா மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். அவ்வளோ பெருசாக பார்க்காம நெக்ஸ்ட் ஸ்டெப் மட்டும், எனக்கு இன்றைக்கி நான் இப்போ லஞ்சு சாப்பிட போகிறேன், இந்த லஞ்சு நான் ஹெல்த்தியாக சாப்பிடுவேன், ஹெல்த்தியாக அளவாக நல்ல சாப்பாடு மட்டும், நிறைய ப்ரோட்டீன், நல்லா ஏதோ வாட் எவர் குட் சாப்பாடு மட்டும் நான் சாப்பிடுவேன், ஜங்க் எல்லாம் இருக்காது, டைமில் சாப்பிடுவேன், அளவாக சாப்பிடுவேன், அதிகமாக சாப்பிட மாட்டேன். இப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம்னா ஒரே ஒரு மீல், ஒரே ஒரு லஞ்ச் நல்லா சாப்பிட்றது ஈஸி தானே. அதுக்கு பெரிய கஷ்டங்கள் இல்லைல்ல. அதுக்கான அளவுக்கான வில் பவர் நம்மளாலே, மோட்டிவேஷன் நம்மளாலே கண்டுபிடிக்க முடியும் இல்லைங்களா. we can just tweak this one step. இந்த ஒன் ஸ்டெப் ஏறின உடனே அடுத்த ஸ்டெப், அதுக்கப்புறம் ஈவினிங் டீயோட சேர்த்து ஸ்நாக்ஸ் அது நம்ம கட் பண்ணிக்கலாம், தேவையில்லை. ஆர் கொஞ்சம் க்ரீன் டீ அந்த மாதிரி சாப்பிட்டு விடலாம். இந்த மாதிரி we will start looking at the next step, but only after we complete this first step. இந்த லஞ்சு ஹெல்த்தியாக சாப்பிட்ட பிறகு அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். அப்போ அது ஒரு சின்ன ஸ்டெப்பு தான், ஈஸி தான். இது தான் லைஃப்பில் எல்லா கோலுக்குமே. இப்போ என்ன பண்ணலாம், எந்த சின்ன ஸ்டெப்பு நான் இப்போ எடுக்கலாம், விச் வில் ஹெல்ப் மீ, எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடுனா, எனக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடுனா, எனக்கு டுவர்ட்ஸ் மை கோல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கூடுனா ஒரு ஸ்டெப். திஸ் இஸ் நத்திங் மேஜர், நத்திங், வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் இயர்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், மந்த்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், வீக்ஸ் ஆஃப் ஹார்ட் ஒர்க், ஒன்றுமே இல்லை. ஜஸ்ட் ஒன் ஸ்டெப். திஸ் யூ கேன் அப்ளை இன் எனிதிங், எந்த ப்ராஜெக்ட், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி. டோன்ட் லுக் அட் த என்டையரிட்டி ஆஃப் இட், ஜஸ்ட் லுக் அட் வாட் நீட்ஸ் டு பி டன் ரைட் நவ். இப்போ என்ன பண்ண வேண்டியது இருக்குது, அதோட
மினிமல் இன் அ ஸ்மாலஸ்ட் பாசிபிள் கோல் என்ன, அதுதான் உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டெப். அந்த ஸ்மாலஸ்ட் கோல்ஸ் பாசிபிள் இது பண்ணும்போது வி ஃபீல் விக்டோரியஸ், வி ஃபீல் லைக் வி ஹாவ் அக்காம்ப்ளிஷ் சம்திங் குட். அப்போது நமக்கு வி ஃபீல் கான்ஃபிடென்ட், நமக்கு ஒரு ஹாப்பினஸ் வரும், வி ஃபீல் லைக் வி ஆர் மேக்கிங் ப்ரோக்ரஸ், நமக்கு ஒரு மொமெண்டம் வரும். இப்போ இந்த ஒரு ஸ்டெப் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ணிக்கலாம். இப்படி ஒன்ஸ் வி கீப் டூயிங் திஸ், பிஃபோர் வி நோ இட் நமக்கு சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ், சிக்னிஃபிகண்ட் மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். அண்ட் திஸ் வில் பி ஆல்மோஸ்ட் ஆட்டோமேட்டிக். நம்ம இதுக்குன்னு பெருசாக ஒரு எஃபர்ட்டே எடுக்காத மாதிரி ஈஸியாக நமக்கு அது வந்துடும். when this happens, அப்போது தான் நம்மளோட இலக்குகள் எல்லாம் நமக்கு அச்சீவபிள் ஆகிடும். அப்போது நம்மளோட இலக்கை பார்த்துருக்கிற பயமோ இன்செக்யூரிட்டியோ டிஃபிடன்ஸ் இதெல்லாம் நமக்கு வராது. நம்மளை பொறுத்த வரைக்கும் பெரிய இலக்கெல்லாம் இல்லை. இப்போது நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி நான் இந்த ஒரு பர்டிகுலர் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா என்டையர் யூபிஎஸ்சி சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாம் எழுதி ஃபஸ்ட் ரேங்க் இன்றைக்கி வாங்க தேவையில்லை. இன்றைக்கி நான் உட்காந்து இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதில் நோட்ஸ் ரெடி பண்ணால் போதும். ஒரே ஒரு பேராகிராஃப் கற்றுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்படின்னு when we train our mind to look at these small goals and then keep achieving them, நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக slowly we will start climbing. Every move will be up. அப்போது நம்ம we will get closer and closer to this goal. That will really rewire our mental approach to this goal. அப்போது நமக்கு நம்மளோட goal will seem closer, it will seem more achievable and we will actually achieve these goals. அப்போது குட்டி குட்டியாக every day we will be making progress and we will feel good about ourselves, we will feel good about this goal, we will feel confident. இதுதான் முக்கியம். நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ, எங்கே போய் சேரணுங்கிற இலக்கு அது ஒரு ஓவரால் ப்ராட் கான்செப்டாக மைண்டில் இருக்கணுன்றது தவிர அது ஃபோக்கஸாக வைக்க தேவையில்லை. அவர் ஃபோக்கஸ் இஸ் ஜஸ்ட் வாட் நீட்ஸ் டு பி டன் நவ். இதே மாதிரி இன்க்ரிமெண்டல் ஸ்டெப்ஸ் டன் கன்சிஸ்டன்ட்லி ஓவர் டைம் தான் சக்ஸஸாக மாறிடும். இல்லாமல் சக்ஸஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்டெப்பு விழ போகிறது கிடையாது. இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்மால் இன்க்ரிமெண்டல் ஆக்ஷன்ஸ் டன் ரிப்பீட்டட்லி ஓவர் டைம். That is what will result in eventual great success. Hope this was of some use to you. Thank you so much for watching. Bye bye.